முதலாவதாக நாங்கள் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம் என்பது பிரார்த்தனை தான், துஆ தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பிரார்த்தனை தான் வணக்கம் அப்படி என்று சொன்னால், நாம் தொழுதால், நோன்பு வைத்தால், ஜக்காத்து கொடுத்தால், ஹஜ் செய்தால், திக்ர் செய்தால், குர்ஆன் ஓதினால், சுன்னத்துக்கள் தொழுதால், இவைகள் எல்லாமே அதன் ஊடாக நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படி என்று சொன்னால், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். தொழுதால், நோன்பு வைத்தால், ஜக்காத்து கொடுத்தால், ஹஜ்ஜி செய்தால், குர்ஆன் ஓதினால், தஸ்பீஹ் செய்தால், இந்த எல்லா இபாதத்துக்களின் ஊடாகவும் எங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது? யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை தா, எனது பாவங்களை மன்னித்து விடு, எனக்கு நரகத்தை விட்டு என்னை காப்பாற்றி விடு, என் பிரச்சனைகளை தீர்த்து விடு என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்ன செய்யுது? இந்த அனைத்து வணக்கங்களிலும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பதுதான் வணக்கமே, பிரார்த்தனை என்பதுதான் வணக்கமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கான காரணம், மனிதன் எவ்வளவு வணக்கம் செய்தாலும் அந்த வணக்கத்துடைய உள்ளர்த்தம் என்ன என்றால் பிரார்த்தனை தான். அதனூடாக அவன் சொர்க்கத்தை கேட்கிறான், நரகத்தை வேண்டாம் என்கிறான், தனது வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இதுதான் அவனுடைய நோக்கம். எனவே துஆ என்பது ஒரு முழுமையான ஒரு வணக்கம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதுபோல இந்த துஆ என்பது உலகத்துக்கு இறைவன் வழங்கிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஊடகம். இந்த துஆ என்பது இந்த உலகத்திற்கு இறைவன் வழங்கிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஊடகம். அல்லாஹு தாலாவுக்கு நினைத்தால் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு, இவ்வளவுதான் உங்களுக்கு என்னென்ன நான் எழுதியிருக்கிறோன்னு அதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும், அனுபவிக்கணும், மேலதிகமாக எதுவுமே என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது என்று இறைவன் அந்த துஆவுடைய வாசலை மூடி இருக்கலாம். பிரார்த்தனை என்கின்ற ஒன்றே கிடையாது. எதெல்லாம் இறைவன் விதித்தானோ அதை மட்டும் அனுபவிச்சுட்டு என்ன செய்யணும், போய்விட வேண்டும், அதுக்கு பின்னால கேள்வி கணக்கு மட்டும்தான் என்று வைத்திருக்கலாம். ஆனால் அப்படி வைக்காமல் குர்ஆன் என்ன செய்கிறது அப்படி என்று சொன்னால், இறைவனிடத்தில் பிரார்த்தித்து நீங்கள் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம், தீங்குகளை நீக்கிக் கொள்ளலாம், மாற்றங்களை உருவாக்கி கொள்ளலாம் என்ற ஒரு வழியை திறந்து வைக்கிறது துஆவின் மூலமாக. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், துஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, எனது அடியான் என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள், நான் அதாவது அண்மையிலே இருக்கிறேன், நீங்க யாராவது என்னிடத்தில் பிரார்த்தித்தால் அவன் அழைப்புக்கு பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்ப அல்லாஹு தாலா பிரார்த்தனை செய்வதை விரும்புகிறான், பிரார்த்தனை செய்ய சொல்கிறான், அனைவருடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று சொல்கிறான். ஒரு அழகான அற்புதமான ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறது. எந்த தேவையாக இருந்தாலும் சரி, உடனே உள்ளத்தால இறைவனிடத்தில் என்ன செய்வது, பிரார்த்திப்பது. எந்த தேவையாக இருந்தாலும் கையை ஏந்தி என்ன பிரார்த்திப்பது, சுஜூது செய்து பிரார்த்திப்பது, 2 ரக்காத் தொழுது பிரார்த்திப்பது, ஒரு நேர்ச்சை செய்து பிரார்த்திப்பது என்று சொல்லி பிரார்த்தனைக்குரிய வாசலை இஸ்லாம் திறந்து வைத்திருக்கிறது. இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன். இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால் அதுக்குரிய எல்லா விதமான அதாவது நிர்வாகத்தையும் செய்கின்றவன் யார்? இறைவன். அப்ப அந்த இறைவனிடத்தில் பிரார்த்தனைக்குரிய வாசல் எங்களுக்கு திறந்திருக்கிறது என்றால் அற்புதமான ஒரு ஊடகம் அது. எதுவாக இருந்தாலும் படைத்தவனிடத்தில் கேட்டு நாங்கள் என்ன செய்வது, அதை சரி செய்து கொள்வது, உருவாக்கி கொள்வது, அதற்கான வழி வைத்திருப்பது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஊடகத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு திறந்து தந்திருக்கிறார். எதை கேட்டாலும் அது நடக்கும், எதை கேட்டாலும் அதை நான் தருவேன், எதை கேட்டாலும் அதை நான் செய்து வைப்பேன் என்று இறைவன் வாக்கு அளிக்கிறான். சார், இப்படியெல்லாம் வாக்களிக்கப்பட்டிருந்தும், எது கேட்டாலும் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருந்தும், ஏன் நாங்கள் அதிகமாக கேட்பதில்லை, பிரார்த்தனை செய்வதில்லை? இதுதான் இந்த தலைப்புடைய பிரதானமான நோக்கம். எது கேட்டாலும் இறைவன் தருவான். பிரார்த்தனை என்பது இபாதத்து. அவனுடைய வாசலை இறைவன் திறந்து வைத்திருக்கிறான், அங்கீகரிப்பதற்காக காத்திருக்கிறான். அப்படி இருந்தும் நாங்கள் ஏன் அதிகமாக கேட்பதில்லை? ஊரில் ஒரு அறிவிப்பு வருது, 8 மணிக்கு வந்து நீங்கள் எதை பதிவு செஞ்சாலும் உங்களுக்கு அது கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்தால் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருப்போமா? 8 மணிக்கு முன்னால் வந்து வீடு பதிவு செஞ்சால் வீடு கிடைக்கும், நகை பதிவு செஞ்சால் நகை கிடைக்கும், வாகனம் பதிவு செஞ்சால் வாகனம் கிடைக்கும், கன்ஃபார்மாக, நோ டவுட், எந்த விதமான சந்தேகம் இல்லை ஒரு அறிவிப்பு வருது. நம்ம யாராவது வீட்டில் இருப்போமா? கன்ஃபார்மாக என்ன செய்ய மாட்டோம், வீட்டில் இருக்க மாட்டேன். வாக்கு உறுதியானது கன்ஃபார்மாக கிடைக்குமெண்டா நம்ம ஃபஜ்ருக்கே இங்கே வந்துடுவோம், ஃபஜ்ருக்கே என்ன செஞ்சுருவோம், வந்துடுவோம். அதான் 8 மணி கிடைக்க போகுது என்று ஃபஜ்ருக்கே வந்துடுவோம். எதை கேட்டாலும் தருவேன் என்று இறைவன் வாக்களிக்கிறான். எந்த விஷயத்தை கேட்டாலும் நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்று வாக்களிக்கிறான். நம்ம அதிகமாக கேட்பதில்லை, பிரார்த்தனை செய்வதில்லை. அப்படி என்று சொன்னால் எங்களுக்குள்ள சில சந்தேகங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த சந்தேகங்களுக்கு நாங்கள் இன்னும் விடை காணவில்லை. அதில் முதலாவது என்ன தெரியுமா? எதுக்காக கேட்கணும் அல்லாஹ்ட்ட? எதற்காக
கேட்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு தானே எல்லாமே தெரியுமே. இந்த சந்தேகம் இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுக்கு தான் எல்லாமே தெரியுது, திருப்பியும் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியுது, என்னை பற்றி எல்லா பிரச்சனையும் தெரியுது, எனது கஷ்டம் அல்லாஹ்வுக்கு தெரியுது, எனது வேதனைகள் அல்லாஹ்வுக்கு தெரியும், திருப்பி எதனால் அல்லாஹ்ட்ட நான் கேட்க வேண்டும்? தெரிஞ்சவன் தரத்தானே போறான், நான் போய் ஏன் டீட்டெயில்ஸாக இறைவன்ட்ட என்ன செய்யணும், சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற சந்தேகம் 100% இடத்துல இருக்குது. அல்லாஹ்ட்ட ஏன் ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லணும், சுருக்கமாக சொல்லிடுறது. யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறது உனக்கே தெரியும் என்ன கஷ்டம்னு, நீ பார்த்து நீக்கி வைன்னு முடிச்சிடுறது. விளங்கிட்டா? யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறேன் அது உனக்கே தெரியும் என்ன கஷ்டம் என்று சொல்லி நீயா பார்த்து நீக்கி வைன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியுமே, அல்லாஹ்வுக்கு எல்லாமே முழுசா தெரியும். இதனால நான் ஏன் போய் ஃபுல்லாக அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும் சொல்லிட்டு இருக்கேன்னு சுருக்கமாக முடிச்சிடுறது. ஒரே நிமிஷத்தில் துவா முடிஞ்சுது. குழந்தை இல்லையா, யாரெல்லாம் எப்படியா ஒரு குழந்தைய தந்துரு, மற்ற விஷயம் எல்லாம் உனக்கு தெரியும், நீயா பார்த்து தந்துருன்னு முடிச்சிடுறது. ஏன் ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. படைச்சவனுக்கு எல்லாமே தெரியும், படைத்தவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நஷ்டத்தில் விழுந்துட்டாரு, யாரெல்லாம் நல்ல ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டா நஷ்டத்தில் விழுந்துட்டாரு, நீயா பார்த்து ஒரு நல்ல பிஸ்னஸை பார்த்து என்ன செஞ்சிரு தந்துரு முடிச்சிடுறது. ஏன் முழுமையாக டீட்டெயில்ஸாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுக்கு எல்லாமே என்ன தெரியும். இந்த உணர்வு நிறைய பேரிடத்தில் இருக்குது. இதனால மிச்சம் டீட்டெயில்ஸாலாம் என்ன செய்யறதில்லை, சொல்வதில்லை. அது அல்லாஹ்வுக்கே நான் விளங்கப்படுத்துற மாதிரி போயிரும் என்று சொல்லி சுருக்கமாக ஒரு வரியில துவாவை முடிச்சிடுறது. இதை வந்து சூஃபிகள் சொல்வார்கள் எப்படின்னு சொன்னால், ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி, நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, என்னை பற்றி அவன் அறிந்திருப்பதே பிரார்த்தனை தான், என்னை பற்றி அவன் அறிந்திருப்பதே பிரார்த்தனை தான். இந்த சந்தேகம் ஏன் கேட்க வேண்டும் என்ற சந்தேகம் 190% இடத்துல இருக்குது. நான் எப்படி இருக்கிறேன்றது இறைவனுக்கு தெரியுது, திருப்பியே நான் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அப்படி என்றது தெரியுது. ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னு நீங்க தெரியணுமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலேயே நிறைய சில உதாரணங்களை நான் காட்டுறேன். ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்கான உதாரணம். ஒரு மனிதர் வந்து இப்போ நீங்களே உங்களோட குடும்பத்தில் ஒருவர்கிட்ட வந்து ஒரு வளமையாக ஏதோ ஒரு தேவைக்காக மாதாந்தம் என்னது ஒரு கடனையோ அதை இதோ எடுக்கிற ஒரு வளமை இருக்குது, ஒரு தேவைக்கு என்ன மாதாந்தம் எடுக்கிற ஒரு வளமை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் எதுக்கு தான் வந்திக்கிறேன்னு சொல்லி வீட்டாருக்கும் தெரியுது. அவங்க டீ ஊற்றி தராங்க, டீயை குடிக்கிறீங்க, உட்காந்து பேசிக்கிண்டிருக்கிறீங்க, மிச்ச நேரமாக எதிர்பார்க்குறீங்க, வளமையாக வர்றது வர வேண்டிக்கு இன்னும் வரலே அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் உணர்த்துறதுக்காக என்ன நான் போயிட்டு வரவான்னு கேட்குறீங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி கோபம் வரும்? நான் ஏன் வந்திக்கிறேன்னு தெரியுது, எதுக்காக வேண்டி வந்திக்கிறேன்னு தெரியுது, ஒரு வார்த்தை உணர்ந்து அதை தரவான்னு கேட்குறானா அப்படின்ற ஒரு கோபம் உங்களுக்கு வரும். அவன் போனவரும் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, இவங்களுக்கு தேவையும் தான் கேட்கவும் மாட்டாங்களாம், தேவையும் தான் கேட்கவும் மாட்டாங்களாம்னு ஒரு வார்த்தை அவன் சொல்லுவான். வாயை திறந்து கேட்டால் நான் கொடுக்காமலாம் ஐக்கிய போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். அப்போ என்ன தெரியுதுன்னு சொன்னால் உங்களோட கஷ்டம் அவனுக்கு தெரியுது. அவனுக்கு என்ன நினைக்கிறான்னு சொன்னால் இவங்க வாய் திறந்து கேட்டால் என்னன்னு நினைக்கிறான். இது சாதாரணமாக அற்பமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு வரக்கூடிய ஃபீலிங். கேட்டால் என்ன, வாயை திறந்து சொன்னா என்ன அப்படின்னு வருது. ஆனால் தெரியுது அவனுக்கு. அப்படி என்றால் சாதாரண பெருமையுள்ள மனிதன் வாயை திறந்து பேச வேண்டும் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் பெருமையில் உச்சகட்டமானவன் யாரு? அல்லாஹு தாலா. பெருமைக்கு தகுதியானவன் யார்? அல்லாஹு தாலா. அவன் எதிர்பார்ப்பானா பார்க்க மாட்டானா? அதாவது இறைவனுக்கு எல்லாம் தெரியும் என்றது வேறு, நீ வாயை திறந்து கேட்காமல் இருப்பது என்பது உனது பெருமை. நான் வாயை திறந்து இறைவனிடத்தில் டீட்டெயில்ஸா ஒரு விஷயத்தை சொல்லி கேட்கிறேன் என்றால் அது தெரியப்படுத்துவதற்கல்ல, நீ இல்லாம எனக்கு வழி இல்லை என்றதை காட்டுறதுக்கு, நான் உன்னிட்ட தான் கேட்கணும் என்று காட்டுறதுக்கு. நான் வாயை திறந்து கேட்டால் என்ன நடக்கும் அப்படி என்று சொன்னால் நான் அடிமை என்பது நிரூபணமாகிரும், நான் தேவை உள்ளவன் என்பது நிரூபணமாகிரும், எனக்கு உன்னை தவிர வேற வழி இல்லை என்பது என்ன செஞ்சிடும், நிரூபணமாகிரும். வாயை திறந்து கேட்காம உனக்கு தான் தெரியுமே நீயா தாண்டு சொல்ல மாதிரி போனோம் என்று சொன்னால் அது பெருமையுடைய அடையாளம், அது பெருமையுடைய அடையாளம் என்பதை புரிந்து கொள்ளணும். அப்ப கேட்பது எதுக்கு தெரியுமா? தெரியப்படுத்துறதுக்கெல்லாம் இல்லை, எனக்கு உன்னை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றதுக்கு, நான் உனது அடிமை என்று சொல்றதுக்கு, உன்னிட்ட கேட்டுத்தான் நான் வாழ வேண்டியிருக்கு என்பதை காட்டுவதற்கு தான் கேட்பது, தெரியப்படுத்துவதற்கு அல்ல. தெரிஞ்சிருந்த மனிதனே அந்த நிலைமையில இருக்கிறான்னு சொன்னால் எல்லா விதமான பெருமைக்குரிய இறைவன் என்ன எதிர்பார்ப்பான்னு சொன்னா கேட்கறத எதிர்பார்ப்பான். இப்போ முதலாவது உங்கள் மனதுக்கு பதில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள் பிரார்த்தனை செய்வது என்பது தெரியப்படுத்துவதற்கு அல்ல, நாங்கள் பிரார்த்தனை செய்வது தெரியப்படுத்துவதற்கு அல்ல. எதற்காக? எதற்காக? நாங்கள் அடிமை,
அடிமை என்று சொன்னால் வாயை திறந்து கேட்டால் தான் என்ன அது அடிமை என்கின்ற உணர்வு என்ன செய்யும் வரும். இப்போ இந்த இயல்பாக ஒவ்வொரு வீட்டுக்கு போகக்கூடிய பிச்சைக்காரனுக்கும் அவன் என்னத்துக்கு பிச்சை எடுக்க போறான்னு அவனுக்கு தான் வந்திக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு வீட்டில் அவன் என்ன செய்வான், இப்படி தான் ஒரு ஆள் வந்திக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், பிச்சை போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லேயும் சொல்லுவான். அவனோட கோலத்தை பார்த்தாலே அவனுக்கு கொடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் அவன் வாயை திறந்து சொல்கிறான். சொல்லுகிற நேரத்தில் ஒரு இரக்கமும் ஒரு கருணை நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்கிறது ஏற்படுகிறது தெரிஞ்சாலும் கூட. எனவே தெரியப்படுத்துதல் என்பதற்காக இறைவனிடத்தில் நாங்கள் பிரார்த்திக்கவில்லை. நாங்கள் அடிமை, உன்னை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்பதற்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்பதை ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பதில் கிடைத்து விட்டால் அடுத்த ஒரு கேள்வி வரும். உள்ள கேள்விகள் எல்லாம் நான் சொல்றேன், ஏன் எங்களது பிரார்த்தனைகள் நிறைய வருது இல்லைன்னு. ஓகே, திருப்பி திருப்பி ஏன் கேட்கணும்? ஒரு தடவை எல்லாம் வாயை தொடர்ந்து இறைவன்ட்டு சொல்லிட்டாச்சு, அல்லாஹ் இப்படித்தான் நான் ஒரு சிரமத்தில் இருக்கிறேன், இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறேன், இந்த வேதனைகள்லாம் நீயே அறிஞ்சவன், இந்த லைஃப்ல அப்படி எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒரு முறை சொல்லி அல்லாட்ட பிரார்த்திச்சிட்டீங்க. திருப்பி திருப்பி ஏன் கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி என்ன செய்கிறது உள்ளத்தில் இருக்குது. ஒரு முறை கேட்டோம், 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை, 6 முறை, ஏன் திருப்பி திருப்பி கேட்க வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. திருப்பி திருப்பி ஏன் கேட்க வேண்டும் தெரியுமா? ஒரு முறை விளங்கப்படுத்தி கேட்டால் அது அடிமைத்துவம் என்பதற்கான ஆதாரம் உண்மை. ஆனால் பூரணமாக நீங்கள் அடிமை என்பதற்கான ஆதாரம் அல்ல அது. அதுலேயும் ஒரு சின்ன சொட்டு ஒரு பெருமை இருக்கும். திருப்பி திருப்பி கேட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு பிராக்டிக்கலாக உதாரணம் சொல்வதாக இருந்தால், இந்த குடும்ப வாழ்க்கையை அழகா உதாரணம் சொல்லலாம். கணவன்மார்கிட்ட ஒரு விஷயத்தை பெண்கள் நீங்க கேட்குறீங்க, கேட்ட உடனே எடுத்து தர வரலாறு பெரும்பாலும் குறைவு. ஒரு விஷயத்தை நீங்க கேட்ட உடனேயே அடுத்த செகண்ட் கொண்டு வந்து வைக்கிற வரலாறு பெரும்பாலும் என்னது குறைவு. அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருந்தா அது அற்புதம் தான். கேட்ட உடனே இந்த ஆட்டை இப்போதான் கேட்டால் இருந்தால் வச்சுக்கிறாரு அப்படின்ற லெவலில் என்ன ஒரு வேண்டுகோளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது பெரிய அற்புதம் தான். பெரும்பாலும் ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்குறாரு ஹஸ்பண்ட் மார்ட்ட யார்ட்டையாவது, எனக்கு ஒரு 10,000 பணம் தேவை என்று சொன்னால் அவனை 10 முறை ஃபோன் பண்ண விட மாட்டான். முதலாம் முறையிலே இருக்குதா இல்லையான்னு என்ன செஞ்சிருவான், சொல்லிடுவான். இந்த இருக்குது வந்தால் எடுத்துக்கலாம்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவான். நீங்கள் ஒரு உடுப்பு வாங்கி கேட்குறீங்க, ஒரு ட்ரெஸ் ஒன்று என்ன செய்றீங்க வாங்கி கேட்குறீங்க, உடனே பதில் வந்துருமா? பதில் வராது. இன்ஷா அல்லாஹ் வாங்கி தாரேன்னு ஒரு சைடு போகும். இன்னும் 2ஆம் நாள் நீங்கள் மறுபடியும் சொல்லுவீங்க, நான் வாங்கி தாரேன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு 2ஆம் முறை என்ன செய்யும் அது போகும். 3ஆவது முறை, 4ஆவது முறை, 5 முறை, 6ஆவது முறை போகிற நேரத்தில் தான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிற நேரத்தில் ஒன்று வந்து சேரும். பிள்ளைகள் வந்து ஏதாவது கேட்குது தந்தைகிட்ட, உடனே வாங்கி கொடுக்குற பழக்கம் வந்து நிறைய தந்தை மாற்றம் இல்லை, தாய் மாற்றம் இல்லை. அதுவும் திருப்பி திருப்பி ஒரு 10 முறை 20 முறை சொன்னால்தான் இவ்வளவு முறை கேட்குறான் அப்படின்னு சொல்கிற உணர்வில் நம்ம என்ன செய்ய கொண்டு வந்து கொடுப்போம். இதே விஷயத்தை ஃப்ரெண்டு கேட்டோடனே அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிடறான், நீங்களும் தான் செஞ்சிருவீங்க. என்ன வித்தியாசம்? அதுக்கான காரணம் அப்படி என்று சொன்னால், இவன் ஒரு முறையோட போயிடுவான். யாரு? ஃப்ரெண்டுக்கிறானே, நீங்க ஒன்றுக்கு ஆன்சர் பண்ணலேண்டா அதோட அவன் போயிடுவான். கிடைக்காது கிடைக்குமே என்ன செஞ்சிருவான், போயிடுவான். இந்த மனைவியும் பிள்ளைங்க இருக்காங்களே போக மாட்டாங்க. எனக்கு இவனை தவிர வேற வழி இல்லைன்னு என்ன திருப்பி திருப்பி அவரிடத்திலேயே கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எத்தனை முறை சொல்லிட்டோம், கொஞ்சமாவது காது கேட்குறீங்களான்னு 9ஆவது முறை மறுபடியும் கேட்போம், 10ஆவது முறை மறுபடியும் என்ன செய்வோம் கேட்போம். அதன் மூலம் கணவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னா, வேற யார்கிட்ட போயிடலாம், நம்மகிட்ட தான் கேட்கணும், என்னட்டு தான் என்ன செய்யணும் கேட்கணும். ஒரு முறை இவற்றை கேட்டு பார்க்குறது சரி வரலாட்டி இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்போம், யாரும் கேட்கறது இல்லையே, யாரும் என்ன செய்யறதில்லை கேட்கறது இல்லை, உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை அப்படி என்ற அமைப்பில் தான் மனைவியுடைய அந்த வேண்டுகோள் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ திருப்பி திருப்பி கேட்பதும் வெயிட் பண்ண வைக்கின்ற உணர்வுக்கும் பின்னால் என்ன இருக்கின்றா, என்ன தவிர உனக்கு வேற வழி என்ன இல்லை என்கின்ற உணர்வு இருக்கிறது. நீங்க இறைவனிடத்தில் திருப்பி திருப்பி கேட்பதன் அர்த்தம் என்ன தெரியுமா? லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக். ஒதுங்குவதாக இருந்தாலும், பாதுகாவலுக்காக நான் ஒதுங்குவதாக இருந்தாலும், உன்னிடமிருந்து உன்னை தவிர வேறு வழி இல்லை. அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்றோமே, லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக். ஒதுங்கிறதும் தப்பும் இடமும் உன் பக்கம் தான். இறைவன் தண்டிப்பான்னு நம்ம ஒதுங்கி ஓடணும்னா யார பக்கம் ஓடணும்? இறைவன் பக்கம் தான் என்ன செய்யணும், ஓடணும். இறைவனை பிடித்து விடுவான்னு பயந்து ஓடுறதா இருந்தால் யார் பக்கம் ஓடணும்? இறைவன் பக்கம் தான் ஓட வேண்டும். அதுக்கு தான் அந்த வார்த்தையை நம்ம தூங்குற நேரத்தில் சொல்றோம், லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக். ஒதுங்குவதும் தப்புவதும் உன்னிடமிருந்து உன் பக்கம் தான் என்ற வார்த்தையை சொல்றோம். அதனால தான் ஒரு முறை துவா கேட்கிறோம், விரிவான் பதில் கிடைக்கல, பேசாம விட்டுட்டு போயிட்டோம்னா அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு வேற ஆளுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ தந்தா தான் என்ற மாதிரியான ஸ்டைல் தான் அதில் இருக்கும். 2ஆம் முறை கேட்கிறோம், 3ஆவது முறை கேட்கிறோம், 4ஆவது 5ஆம் முறை கேட்டுட்டு 6ஆம் முறை சொல்றேன், யா அல்லாஹ் எனக்கு உன்னை தவிர வேற வழி இல்லை, தந்தாலும் நீதான்
தராது விட்டாலும் நீதான் எனக்கு. எனவே நீ தந்துதான் ஆகணும். நீ கைவிட்டால் எனக்கு இந்த உலகத்தில் வேற யாரும் எனக்கு என்ன இல்லை என்று சொல்வதுதான் திருப்பி திருப்பி பிரார்த்திப்பதனுடைய அர்த்தம். ஒரு முறையோடு நம்ம போகல, இரண்டாம் முறை நான் கேட்கிறேன், மூன்றாவது முறையும் கேட்கிறேன், நான்காவது முறையும் கேட்கிறேன், தராது விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை உன்னை தவிர அப்படின்னு சொல்லி இந்த விளக்கத்தை கேட்டுட்டு ஒரு அறிஞர் சொன்ன இந்த விளக்கத்தை கேட்டு ஒருத்தர் போய் துவா கேட்கிறார். திருப்பி 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 துவா கேட்டுட்டு வந்து, நீங்க சொன்னீங்க பொறுமையாக திருப்பி திருப்பி கேளுங்கண்டி, நானும் கேட்டு பார்த்தேன் அப்பையும் கிடைக்கலேன்டார். உங்களோட விளக்கத்தை கேட்டுட்டு நானும் போய் பொறுமையா திருப்பி 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 கேட்டு பார்த்தேன் அப்பையும் கிடைக்கலையே அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த அறிஞர் சொன்னார், நான் கேட்டது தரணும் என்பதற்காக, நீ கேட்டது டெஸ்ட்டுக்காக. இறைவன்றது கேட்ட நீ அவர் சொன்னாரு, அதனால கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் தாரானா இல்லையான்னு என்று நீ கேட்டதுனால தான் உனக்கு என்ன செய்யலாது கிடைக்கல. என்றைக்கும் இறைவன்கிட்ட போய் டெஸ்டிங் மனநிலையோட எதையும் என்ன செய்யக்கூடாது, சோதனை மனநிலையோட கேட்கக்கூடாது. இறைவன் உன்னை தவிர எனக்கு வேறு கதியில்லை என்கின்ற உணர்வோடு தான் நீங்க என்ன செய்யணும், என்றைக்கும் திருப்பி திருப்பி கேட்க வேண்டும், பல முறை கேட்க வேண்டும். எதனால் கேட்க வேண்டும் அப்படி என்று சொன்னால், நீங்க அடிமை, உங்களுக்கு இறைவனை தவிர வேறு வழி இல்லை என்பதை நிரூபிக்கின்ற அமைப்பில் என்ன செய்யணும், திருப்பி திருப்பி அதை கேட்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது இரண்டாவது சந்தேகம். மூணாவது ஒரு சந்தேகம் வந்து, நிறைய பேர் வந்து இறைவனிடத்தில் துவா கேட்கறது ஹெல்ப் கேட்குற மாதிரி. எப்படி மக்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி தான் துவா கேட்கறது. இப்போ ஆண்களுடைய துவாக்களில் பெரும்பாலும் என்ன இருக்கும்னா, ஒரு வாகனம் வாங்கணும்னு வைங்களேன், யா அல்லாஹ் ஒரு 15 லட்சம் ரெடி பண்ணிட்டேன், இன்னொரு 5 லட்சத்துக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். 15 லட்சம் ரெடி பண்ணிட்டேன், இன்னொரு 5 லட்சம் யார் ரெடி பண்ணணும், நீ தான் பார்த்து என்ன செய்யணும், ரெடி பண்ணணும். 15 லட்சம் வேற யாரும் ரெடி பண்ணிக்கிறாரு, 5 லட்சம் யார் ரெடி பண்ணணும், அல்லாஹ் தாலா ரெடி பண்ணணும். இப்படி துவா கேட்குறவங்க கேட்குறாங்க, யா அல்லாஹ் இந்த ஊட எப்படியோ நான் செஞ்சு முடிச்சிட்டேன், பேலன்ஸ் கொஞ்சம் கட்ட வேண்டிக்கு அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். இந்த ஆக்கள்கிட்ட கேட்குற ஹெல்ப் கேட்குற மாதிரி அல்லாஹ்விடத்துல கேட்குற உதவி எப்படின்னா, 20 லட்சத்தை இவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க, 10 லட்சத்தை அல்லாஹ் ரெடி பண்ணணும். 20 லட்சத்தை யார் ரெடி பண்ணிக்கிறாரு, இவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க. 10 லட்சம் யாரு, அல்லாஹ் ரெடி. இது வந்து அல்லாஹ் வந்து ஒரு மனிதன் மாதிரியும் ஒரு பணக்காரன்ட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரியும் தான் பிரார்த்தனைகள் நிறைய பேர்ட்ட இருக்குது. அதனால பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம துவா கேட்கறது இல்லையே. சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம எங்கேயா துவா கேட்குறோமா? உதாரணமா நம்ம ஒரு கவலைப்படுறோம், ஒரு தலைவலி வந்து யாரா தலைவலி போகணும்னு துவா கேட்கறது இல்லை. ஒரு செருப்பு பிஞ்சிட்டு, யாரா இந்த செருப்பு எப்படியா எனக்கு சரியா கரெக்டாக கிடைக்கும் நம்ம துவா கேட்கறது இல்லை. இதுக்கெல்லாம் போய் அல்லாவை கூப்பிட்டுட்டு இருக்கிறதா, பெரிய பெரிய விஷயங்கள்னா அவரை கூப்பிடலாம். அப்படின்ற மாதிரி தான் நம்ம துவா என்ன செய்யும் இருக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் இறைவன் தேவை, பெரிய விஷயமாக இருந்தாலும் இறைவன் தேவை. சிறிதோ பெரிதோ இறைவனது உதவியின்றி எதுவுமே நடக்காது என்கின்ற மனநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எங்களுடைய பிரார்த்தனையுடைய முறை எப்படி இருக்குன்னு சொன்னா, எங்களோட வருமானத்தை பார்த்து, எங்களோட செலவுகளை பார்த்து இறைவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி துவா கேட்கிறது. இறைவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ற மாதிரி துவா கேட்கிறது. சிலருடைய துவாக்கள்ல இருக்குது, சொர்க்கம் போகாட்டியும் பரவாயில்ல அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிடாத, சொர்க்கம் போகாட்டி பரவாயில்ல என்ன நரகத்துக்கு அனுப்பிடாது. இது என்ன துவா இது? சொர்க்கம் போகாட்டின்னு பரவாயில்ல, நரகத்துக்கு பண்ணா என்ன, அல்லாவுக்கு சொர்க்கத்தில் வந்து என்ன ஒரு பெரிய கிரௌட் இருக்கிற மாதிரியும், இவரை அனுப்பிக்கிறதுக்கு வழி இல்லாத மாதிரியும், இந்த மாதிரியான சில பிரார்த்தனைகள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பிரார்த்தனைகளை சரியாக புரியவில்லைன்றதுக்கான ஆதாரம். சின்ன சின்ன விஷயத்தை கேட்பதில்லை, கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சு 5 லட்சம் உம்ராவுக்கு போகிற ரெடி பண்ணுவாங்க, உம்ரா ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு ஒரு 3 லட்சம் ரெடி பண்ணிப்பாங்க. எல்லாம் 3 எப்படியா அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ தான் 2க்கு மற்ற வழி செய்யணும். 3 இவர் அரேஞ்ச் பண்ணிக்கிறார், மற்ற 2 யாரு, அல்லாஹ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரியான துவாக்கள் என்ன விளங்குதுன்னா, நாங்கள் துவா அல்லாஹ்ட்ட கேட்கறது எப்படி என்று சொன்னால், இந்த சாதாரண மனிதர்கள்ட்ட ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்குற மாதிரி என்ன செய்யறது, கேட்கறது. இந்த மாதிரி நம்ம என்றைக்கும் துவா கேட்கவே கூடாது. அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டால் சிறிதோ பெரிதோ அல்லாஹ்வுடைய துணையின்றி நடக்காது என்கின்ற எண்ணத்தில் துவா கேட்க வேண்டும். சிறியதோ பெரியதோ அல்லாஹ் நாடாமல் எங்களுக்கு நடக்காது என்கின்ற எண்ணத்தில் துவா கேட்கணுமே தவிர, அரவாசை நீங்க ரெடி பண்றதும் மற்ற அரவாசை அல்லாஹ் ரெடி பண்ணி தரணும் என்ற மாதிரியான இந்த முறையில் உள்ள துவாக்கள் எல்லாவற்றையும் தவிர்த்திடணும். சின்ன விஷயமா இருந்தாலும் யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் யா அல்லாஹ் எனக்கு உதவி செய் அப்படின்னு நம்ம. இப்போ அதுக்கு நல்ல உதாரணம் சொல்றதா இருந்தால், வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் துவா கேட்கறதுக்கு உதாரணம். நாங்கள் வந்து வீடு கேட்டிருப்போம், வாகனம் கேட்டிருப்போம், எல்லாம் கேட்டிருப்போம். விமானம் கேட்ட யாராவது இதில் இருக்கிறீங்களா? யாரெல்லாம் எங்களோட குடும்பத்துக்கு ஒரு ஃப்ளைட் கிடைக்கணும் துவா கேட்ட யாராவது இருக்கிறீங்களா? இதில் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் இல்லை, அந்த அளவுக்கு என்ன நம்மகிட்ட வருமானம் இல்லை. இப்போ வருமானத்துக்கு ஏற்ப தான் துவாவே நம்ம வச்சுப்போம். எங்களோட துவாவை எப்படி வச்சிருப்போம், இன்கமுக்கு ஏற்ப தான் துவாவும் இருக்கும். அப்படின்னா இது என்ன செய்யறோம், அல்லாஹ்வுக்கே உதவி செய்கிற மாதிரி. அல்ல ஒரு மாதிரியா இன்கம் ரெடியாக இருந்தாய்க்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் என்ன
இந்த மாதிரி தான் நம்ம துவா கேட்கிறோம். சுலைமான் சாதுரு துவா எப்படி? ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, எனக்கு பின்னால எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தான். எனக்கு பின்னால எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தாண்டி யார் கேட்டாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரு. அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரெடி பண்ணி துவா கேட்டிருந்தா இந்த மாதிரி கேட்கலாமா? அவரோட இன்கம் எல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறதா இருந்தா இந்த அளவுல பெருசா என்ன செய்யல? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்க இயலாது. உலகத்துக்கே ஒரு ஆட்சியை கேட்கிறாரு, யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சி தாண்டு. அப்ப அப்படி துவா கேட்பதற்கான வாய்ப்பே இல்லை. நாங்க இன்கம் ரெடி பண்ணி கேட்கிற துவா மாதிரி என்ன செய்யக்கூடாது. இதனாலதான் நம்ம வருமானத்துக்கு மேல நம்ம நிறைய துவா கேட்கறதே இல்லை. வருமானத்துக்கு மேல துவா, நீங்க உங்களோட துவாக்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, எல்லாம் இந்த சம்பளத்தை வச்சு தான் துவா இருக்கும். மாச சம்பளத்துடைய அதை வச்சு தான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் துவா இருக்கும். அதை விட வேணும்னா 1 லட்சம் கூட இருக்கும். உங்களோட துவா எல்லாம் எப்படி இருக்கும்னா, இருக்கக்கூடிய மாச சம்பளம் 50,000 60,000க்கு துவா இருக்கும். அவ்வளவுதான் இருக்குமே தவிர 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கெல்லாம் துவாலாம் நிறைய பேர் கேட்கறது இல்லை. அப்ப அதிலிருந்தே நமக்கு என்ன விளங்குது? நமது சிந்தனை ஃபுல்லாகவே இறைவனிடத்துல உதவி கேட்கிற மாதிரி தான் இருக்கிறத தவிர துவா கேட்கிற மாதிரி என்ன செய்யல இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு துவா கேட்பதும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு இதுக்கு போய் அல்லாட்ட கேட்கறதான்னு நினைக்கிறாங்க, இதுக்கு போய் அவர்கிட்ட கேட்கறதா இந்த மாதிரி இருக்காது. இதுக்கு போய் அல்லாட்ட துவா கேட்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு போய் அல்லாட்ட கேட்கறது, அல்லா என்ன நினைப்பா, அல்லா என்ன நினைப்பா, நீங்க துவா கேட்கறன்னு நினைப்பான். இது தெரியாம நம்முடைய மனநிலையில சின்ன விஷயங்களுக்கு துவா கேட்பதில்லை, ஆக பெரிய விஷயங்களுக்கு துவா கேட்பதில்லை, நடுவுல கொஞ்சம் ரெடி பண்ணி துவா கேட்கிறது. இந்த மாதிரி பிரார்த்தனைக்கிறதால நம்மளோட துவாக்கள் என்ன செய்யறது இல்லை, அங்கீகரிக்கப்படுவது இல்லை. எங்களது நிலைக்கேற்ப பிரார்த்தனை என்றாலே பிழை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னால நின்றுக்கிறாரு. பின்னால வந்தவர்கள் சொல்கிறார்கள், கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதரக்கும், நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் என்று மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிச்சுவேஷனை வச்சு யோசிச்சா துவாவை கேட்கலாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், வழிகாட்டுவான். அப்பதான் அல்லாஹ் தஆலா தடி எடுத்து கடல்ல அடிங்கன்னு சொல்றான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை அடிச்சாரு, கடல் என்ன செஞ்சது? பிளந்ததுன்னு பார்க்கிறோம். நமக்கு நம்பிக்கை வருமா? கடல்ல தடியால அடிங்கன்னு சொன்ன பிறகுதான் நமக்கு நம்பிக்கையே போகும். இந்த தடியால கடல் அடிச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம நம்பிக்கை அங்கதான் என்ன செய்ய போகுது, போக போகிறது. இந்த மாதிரி லெவலுடைய ஈமானில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்பிக்கை வர வேண்டும், முன்னால் உள்ள காரணங்களை வச்சல்ல. இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கிறார், யா அல்லாஹ் என் முடியெல்லாம் நரைச்சிட்டு, என் மனைவி என்ன குழந்தை பெறாத ஒரு வயசுல என்ன செய்யறா இருக்கிறா, எனக்கு வாரிசு இல்லை, எனக்கு ஒரு குழந்தையை தா. எப்படி இந்த துவா? யா அல்லாஹ் எனக்கு வருமானமே இல்லை, எனக்கு வசதியே இல்லை, எனக்கு எந்த வகையிலும் சான்ஸே இல்லை, எனக்கு பெரிய ஒரு வாகனம் வேணும், இப்படி துவா. ஆனால் நாங்கள் எப்படி துவா கேட்போம் தெரியுமா? மாறி தான் கேட்போம். யா அல்லாஹ் இப்போ தான் திருமணம் முடிச்சு 2 வருடம், நம்ம இளம் வயசுல தான் இருக்கிறோம், குழந்தை வேண்டும் அப்படின்னு அல்லாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்றது. அல்லாவுக்கு என்ன செய்யறது? இளம் வயசுல இருக்கிறதால உனக்கு புள்ள தாரதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி அல்லாஹ்ட்ட துவா கேட்கறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா எப்படி இருந்துச்சு? நான் வயசாகிட்டேன், முடியெல்லாம் நரைச்சு போயிட்டு, உடம்பு இழைச்சு போயிட்டு, மனைவி வயசாகிக்கிற, அல்லாஹ் குழந்தையை தான். இந்த துவாவுக்கு நம்ம துவாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இந்த துவால உலக ரீதியான எந்த சாத்தியமும் இல்லை, நீ தாண்டு கேட்கிறான். எங்களது பிரார்த்தனையில எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீ தான் என்ன செய்யணும், இப்ப கடைசியா ஓகே பண்ணணும் என்ற மாதிரி தான் எங்களது பிரார்த்தனைகள் என்ன செய்யும் இருக்கும். எனவே நாங்கள் எப்பயும் புரிஞ்சு கொள்ளணும், எங்களது வருமானத்தை வைத்து, முன்னால் உள்ள பொருளாதாரத்தை வைத்து, சூழ்நிலை வைத்து துவா கேட்கக்கூடாது. எங்களோட உள்ளத்துல என்ன ஆசை இருக்கோ அதான் கேட்கணும். அதைத்தான் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். உள்ளத்தில் என்ன ஆசை இருக்கோ, யா அல்லாஹ் உன்னால முடியும், நீ நாடினால் அதை தருவதற்கு ஆற்றல் உள்ளவன். உலகத்தில் எனக்கு முன்னால் உள்ள அந்த சடரீதியான அந்த அமைப்புகள், சேமிப்புகள், இதை வச்சு பிரார்த்தனை என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அல்லாஹ்விடத்துல கேட்கிற துவா உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து வர வேண்டும். சின்ன விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் நாடாமல் என்ன செய்யாது, நடக்காது. நிறைய நினைக்கிற அல்லாஹ்வுடைய நாட்டை எவ்வளவு பலமானதுன்றதுக்கு 2 ஷாப்பிங் சென்டர் இருக்கும், பெரிய ட்ரெஸ் பாயிண்ட்டுகள். இது அவர் விளம்பரம் பண்ணி, அது பண்ணி, இது பண்ணி, லைட்டிங் போட்டு பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் அடிச்சிருப்பாரு. அதுக்கு பக்கத்தில் போட்டிக்கு இன்னொருத்தர் அடிச்சிருப்பாரு. இதுக்கும் 1 கோடி, இதுக்கும் 1 கோடி செலவாயிருக்கும். ஆனால் ஒரு செகண்ட் தான் துவாண்டதுக்கு ஆதாரம் என்னடா, ஒருத்தர் 1 லட்சம் ஷாப்பிங் பண்றதுக்காக இந்த கடைக்கு வருவார். 2 கடை பக்கத்தில் இருக்கும். ஒரு கடையில காலை வச்சு இப்படி பார்த்துட்டு திடீர்னு மனசுக்குள்ள ஒரு யோசனை வரும், ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கடைக்கு போகணுன்னு இறங்கி மாறி என்ன செஞ்சிருவார், போயிட்டு இப்போ 1 லட்சம் எங்கே போகுது, இந்த கடையில் இந்த 1 லட்சம் எங்கே போகுது, அடுத்த கடைக்கு போகுது. இது ஒரு செகண்ட்ல நடக்குது. இது ஒரு செகண்ட்ல நடக்குது. இந்த செகண்டுடைய நாற்றத்துக்கு, மனமாற்றத்துக்கு யார் காரணம்? அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. ஒரு சின்ன மனமாற்றம் தான் 1 லட்சத்தை அப்படியே அந்த பக்கத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும், அல்லது 1 லட்சத்தை இந்த பக்கத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இந்த மனமாற்றத்துல தான் அல்லாஹ்வுடைய அம்சமே இருக்குது எல்லா விஷயங்களையும். நாங்க நினைச்சிடக்கூடாது எங்களது ஆற்றல், எங்களது சூழல், எங்களது வசதிகளை வைத்துத்தான் இறைவன் எங்களுக்கு தாரான்னு சொல்லி. எங்களோட பிரார்த்தனைக்கு ஒரு பலம் இருக்கிறது. எங்களது பொருளாதாரம், எங்களது இருப்புக்களை வச்சு நம்ம அல்லாஹ்ட்ட என்ன செய்யக்கூடாது, துஆ கேட்க கூடாது.